நேசமோ காசளவு, பாசமோ கடுகளவு. என் பேர் சகுந்தலா. சகுந்தலா ஜி. துளசி பத்திரிக்கையோட எடிட்டர். துளசி? துளசி இல்ல, துளசி துளசி. சாரி சகுந்தலா ஜி, நான் நார்த் இந்தியன். எனக்கு தமிழ் கொஞ்சம் தப்பு தப்பா தான் வரும். தப்பா இருந்தாலும் வருதே. சில பேருக்கு சுட்டு போட்டா கூட வராது. ஆமா, எதுக்கு 2 டிவி வச்சிருக்கீங்க? ஒன்று தமிழ் சேனல் ஓடும், ஒன்று ஹிந்தி சேனல் ஓடும். உங்க மேரேஜ் எப்படி நடந்துச்சு? லவ் மேரேஜ். வாவ், இன்னொரு முறை சொல்லுங்க. நான் ஹிந்தி, அவர் தமிழ். அச்சா, எப்படி லவ் வந்தது? திடீர்னு வந்தது. பார்க்கா, பீச்சா, பஸ் ஸ்டாண்டா, மொட்டை மாடியா? எங்களுக்கு லவ் வந்தது தியேட்டர்ல. அச்சா, அடி சக்க. ஏக் தூஜே கே லியே படம் பார்க்க அவர் வந்திருந்தாரு, நானும் போயிருந்தேன். அந்த படம் பார்த்தா வராதவங்களுக்கும் லவ் வருமே. வந்ததே. எப்படி 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 லவ் வந்தது? படம் முடிஞ்சு வரும்போது பவர் கட் ஆயிடுச்சு. ஒரே இருட்டு. இருட்டுல வந்துட்டே இருந்தோம். யாரோ என்ன கிளின மாதிரி இருந்தது. பலால் நனைஞ்சேன். பவர் வந்துடுச்சு. பக்கத்துல பார்த்தா இவரு சிரிச்சிட்டு இருக்காரு. மறுபடியும் அரைஞ்சேன். யாரு? மறுபடியும் சிரிச்சிட்டு இருக்காரு. மறுபடியும் அரைஞ்சேன். அப்பவும் சிரிச்சிட்டு இருக்காரா? அடிக்க அடிக்க ஏன் சிரிச்சிட்டு இருந்தாரு? இருட்டுல என்ன கிளினது இவர் இல்லையா பாவம், வேற யாரோ. தெரியாம இவரை அடிச்சுட்டேன். எனக்கு ஒரே ஃபீலிங்கா போயிடுச்சு. சோ பாவப்பட்டு தான் ஒரு லவ் பண்ண ஆரம்பிச்சிருக்க. இந்த காதலுக்கும் மரியாதை வருது. அப்புறம் நான் சாரி சொன்னேன், அவர் சரி சொன்னாரு. சாரி சொன்னா எதுக்கு சரி சொல்றீங்க கேட்டேன். லவ் பண்றதுக்கு சரி சொன்னே சொன்னாரு. நீ என்ன பண்ண? இப்போ நான் சிரிச்சிட்டேன். இன்னொரு முறை சொல்லுங்க. படம் எப்படின்னு கேட்டேன் அவர்கிட்ட. நாளைக்கு தான் மறுபடியும் பார்க்கணும் அப்படின்னு சொன்னாரா படத்தை? நானும் அதே தான் சொன்னேன். அதுலேருந்து தினம் அதே படத்துக்கு போவேன் அவரை பார்க்க. அவரும் தினம் படம் பார்க்க வருவாரு உன்னை பார்க்க. இப்படியே 2 பேரும் சேர்ந்து ஏக் தூஜே கே லியே படத்தை 212 தடவை பார்த்தோம். அப்படியா? நியாயமா பார்த்தா படத்தோட ஃபங்க்ஷன்ல உங்களுக்கு தான் ஷீல்டு கொடுத்துருக்கணும். ஆமா, அது என்னது 212 தடவை? நியூமராலஜியா? இல்லைன்னா படத்தை அங்கேருந்து எடுத்துட்டானா? அந்த படத்தை 212வது தடவை பார்க்குறோம். ஸ்க்ரீன்ல திடீர்னு எழுந்துச்சு 2 பேரும் கட்டி பிடிச்சி பாட ஆரம்பிச்சிட்டோம். உணர்ச்சி வசப்பட்டு. ஐயோ, ஒரே கூட்டமா கூடி இருக்குமே. எல்லாரும் கை தட்டிட்டாங்க. படா வெக்கமா போயிடுச்சு. அதுல இருந்து தியேட்டருக்கே போல, அவரை பார்க்கல, அட்ரஸ் வாங்கலையே. ஆமா ஆமா, லவ் பண்ணும்போது இந்த அட்ரஸ் எல்லாம் கேட்டுக்கிறதுக்கு நேரம் ஏது. அப்புறம் தான் பெரிய ஷாக் எனக்கு. அடப்பாவி, அந்த ஆளுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சுதா? இல்ல, பக்கத்து பில்டிங் ஃபிளாட்ல தான் அவர் இருக்காரு தெரிஞ்சது எனக்கு. அச்சா, அப்புறம் எதுக்கு இவ்வளவு பெரிய ஷாக்? முன்னாடியே தெரிஞ்சிருந்தா லைட்டை ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி பேசிட்டு இருந்திருப்போமே. பக்கத்து ஃபிளாட்ல இருக்காருன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஆரம்பிச்சுக்க வேண்டியது தானே லைட் ஆன் அண்ட் ஆஃப். அப்புறம் 2 பேரும் எம்இஎஸ் கரண்ட் வழியா தான் பேசிப்போம். சரி, எத்தனை நாளைக்கு போச்சு இந்த லைட் ஆன் அண்ட் ஆஃப் நாடகம்? ஒரு நாள் அப்பா கிட்ட மாட்டிக்கிட்டியா? இல்ல, நானே நிறுத்திட்டேன். ஏன்? பக்கத்து ஃபிளாட்டுக்காரன் ஒருத்தன் 60 வயசு பெருச்சாளி, அவனும் லைட்டா போட்டு போட்டு ஆஃப் பண்றான். என்ன பார்த்து? அச்சா அச்சனே, பாப்ரே பாப். சரி, பாப்ரே பாப். அதான் நாங்களும் நிறுத்திட்டோம். சரி, பீச் எதுக்கு இருக்கு? அங்க போய் மீட் பண்ணிக்க வேண்டியதானே? ஆமா, பீச் தானே லவ்வர்ஸ்க்கு பாரடைஸ். இன்னொரு முறை சொல்லுங்க. பீச்ல உங்களுக்குள்ள மறக்க முடியாத காட்சி? பீச் மணல்ல கழுத்து வரைக்கும் 2 பேரும் போச்சிட்டதுண்டா? ட்ரை பண்ணோம் ஒரு நாள் ராத்திரி. எப்படி முடிஞ்சதா? முதல்ல 2 பேரும் 2 பள்ளம் தோண்டணும். அவரை பிட்டுக்குள்ள போட்டு மணலால மூடி கழுத்து வரைக்கும் புதைச்சிட்டேன். அப்புறம் நீ பிட்டுக்குள்ள இறங்கினியா? யாரு மண்ணை போட்டு மூடினது? நானே தான். மணலை வச்சு மூடிட்டு இருக்கும்போது தூரத்துல நாய் வந்ததா? இல்ல, அப்பா வந்துட்டாரு. ஐயோ,
அப்புறம் திடீர்னு எழுந்திரிச்சு ஓடிட்டேன். அவர் அப்படியே அம்போன்னு விட்டுட்டா. ஆமா, இல்லைன்னா எங்க அப்பா வெட்டி போட்டுருவாரு. அப்புறம் அவர் என்ன ஆனாரு? பாவம், ராத்திரி பூரா அப்படியே இருந்திருக்காரு, வெளியே வர முடியாம. 2 பேரும் மண்ணை போட்டு புதைச்சிக்கிட்டா யார் வந்து வெளியே எடுத்து விடுவாங்க உங்களை? அதை பத்தி நீ யோசனை பண்ணலையா? காதல் கண்ணை மறைச்சிடுச்சு. ஆமா, காதல் அப்பப்ப கண்ணை மறைச்சிரும். இன்னொரு முறை சொல்லுங்க. வீட்டுக்குள்ளேயே அம்போன்னு விட்டுட்டு போன உடனே தொடர்ந்து எப்படி லவ் பண்ணார்? அடுத்த நாள் காலையில 5 மணிக்கு எந்திரிச்சு போய் பார்த்தேன். அவர் தலை அப்படியே இருந்துச்சா? ஆமா, பிட்டுக்குள்ளேயே இருந்திருக்காரு, வெளியிலயே வர முடியல. ஐயோ, ராத்திரி எல்லாம் நாய் வந்திருக்குமே. ஆமா, ஒண்ணுமே பண்ண முடியலையாம். 7-8 நாய் வந்து ஃபேஸ்ல. போதும் போதும், புரியுது, நீ கம்ப்ளீட் பண்ணவே வேண்டாம். சொல்லி சொல்லி அழுதாரு, நானும் அழுதேன். அங்கதான் லவ் ரொம்ப டீப்பாச்சா? எனக்கு வெக்கமா இருக்கு. ஓ, கிஸ் பண்ணிட்டாரா? அதுல இருந்து 2 பேருக்கு சண்டை வந்திருக்குமே. ये हमारी आखिरी मुलाकात, हम फिर कभी नहीं मिलेंगे। आज तो सोच रही हूँ हम मिले ही क्यों थे। செமப்புடி பிடிச்சி அவனை ஏன்டா கிஸ் பண்ண அப்படின்னு? இல்ல, இன்னொரு வாட்டி குடு கேட்டேன். எப்படியோ நல்ல காலம், உங்களோட லவ் ட்ராஜடியில முடியல. அப்புறம் பெரியவங்களுக்கு தெரிஞ்சு எங்க மேரேஜ் நடந்து போச்சு. இப்போ நான் உன்னை பார்க்க வந்ததே லவ் மேரேஜ் பெட்டரா அரேஞ்சு மேரேஜ் பெட்டரான்னு உன்னோட கருத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு தான். இந்த மாதிரி நிறைய ஜோடிகள்கிட்ட கேட்டு பத்திரிக்கையில் எழுதிட்டு இருக்கேன். என்ன கேட்டா மேரேஜே வேஸ்ட், கல்யாணம் பண்ணிக்காம கடைசி வரைக்கும் அம்மா அப்பா கூட இருக்கிறதே பெட்டர். அடப்பாமே, அப்போ உங்க லவ் மேரேஜ் ஃபெயில் ஆயிடுச்சுன்னு சொல்றியா? பின்ன என்ன, இந்த லவ் கிவ் எல்லாம் சகுந்தலாஜி வேஸ்ட். மோகம் 30 நாள், நேசம் 40 நாள், ஆசை 60 நாள், அவ்வளவுதான். இன்னொரு முறை சொல்லுங்க. எல்லா பொம்பளைங்களும் ஒன்னா சேரணும். பொம்பளைங்களே மாட்டிக்காதீங்க, தாலி கட்டுற ஆம்பளை கிட்ட கழுத்தை கொடுக்காதீங்க அப்படின்னு எல்லாரும் தீர்மானம் போடணும். போட்டுலாமே. இது எப்படி தெரியுமா இருக்கு? மனுஷங்கள்லாம் இனிமே சைவம் தான் சாப்பிடணும் அப்படின்னு ஆடுகள் தீர்மானம் போட்ட மாதிரி இருக்கு. என்னென்ன சகுந்தலாஜி, லவ் மேரேஜ் அரேஞ்ச் மேரேஜ் ரெண்டுத்துலயும் கஷ்டப்படுறதும் ஏமாந்து போறதும் பொண்ணுங்க தானே. என்ன சொல்ற? 212 தரம் ஏக் துஜே கே லியே படம் பார்த்து பார்த்து லவ் பண்ண உங்க லைஃப்ல ப்ராப்ளமா? ஆச்சரியமா இருக்கே. எனக்கும் நம்ப முடியல. என்ன லவ் பண்ணும்போது ஆகாஷ் எப்படியெல்லாம் நடந்துக்கிட்டார் தெரியுமா? உன் மேல பைத்தியமா இருந்திருப்பாரு, இப்ப அப்படி இல்லைங்கிறியா? எங்க அப்பா ஸ்வீட் ஸ்டால் வச்சிருந்தாரு. ஆகாஷ் தினமும் ஆஃபீஸ்ல வந்து எங்க அப்பாக்கு லட்டு பிடிச்சி கொடுப்பாரு. லட்டு லட்டு பிடிக்கல, காக்கா பிடிச்சிருக்காரு. காக்கா பாக்ஸ்ல ஸ்வீட்ஸ் பேக் பண்ணி கொடுப்பாரு, மைசூர் பாக் ஸ்லைஸ் பண்ணி கொடுப்பாரு, ஜல்லிக்கரண்டியில அழகா பூந்தி தேய்ப்பாரு. பூந்தி தேய்க்கல சப்னா, உங்க அப்பா தலையை தேய்ச்சிருக்காரு. கல்யாணத்துக்கு முன்னாடி நானும் ஆகாஷ கிரேட்னு நினைச்சேன். ஆனா இப்பதான் புரியுது அவர் ஒரு சீட்டுன்னு. ஆஹா, உங்க அப்பா கிட்டே தொழில் ரகசியத்தை தெரிஞ்சுக்கிட்டு அவருக்கே காம்படிஷனா பக்கத்திலே புதுசா ஒரு ஸ்வீட் ஸ்டால் திறந்துருப்பாரு. தானே வழக்கம். இல்ல, வைஃபுக்கு துரோகம் பண்றாரு சகுந்தலாஜி. ஆஹா, எப்படி தெரிஞ்சது இப்போ? கல்யாணம் ஆன புதுசுல தினமும் ஐ லவ் யூன்னு 100 வாட்டி துரத்தி துரத்தி சொல்வாரு. இப்பெல்லாம் ஒரு வாட்டி கூட சொல்றது இல்ல. ஐ லவ் யூ நீ சொல்லிட வேண்டியது தானே. அதே யூ லவ் மீ நான் 100 வாட்டி கேட்கிறேன். ஆமாடி, எத்தனை வாட்டி சொல்றது கத்துறாரு. திருப்பி திருப்பி அதையே கேட்டு ஏன் உயிரை வாங்குற சொல்றாரு. ஒரு அட்டையில ஐ லவ் யூ எழுதி வச்சுட்டு அதையே தூக்கி தூக்கி காட்டுறாரு பதிலுக்கு. அட்டையில ஐ லவ் யூ என்கிட்ட சொல்லிட்டு இருக்காரு, வாயால் ஐ லவ் யூ வேற யார்கிட்டயோ சொல்லிட்டு இருக்காரு. சரி, இப்போ ஆடம் ஈவ பார்த்து யூ லவ் மீ அப்படின்னு கேட்டிருந்தா அதுக்கு ஈவ் என்ன பதில் சொல்லியிருப்பா? உன்னை விட்டா வேற வழி சொல்லிருப்பா. ஈவ தவிர வேற எவ இருந்தா அப்போ? சகுந்தலாஜி, ஆம்பளைங்க நமக்கு தாலி கட்டுறாங்க, சரி, நாமே அவங்களுக்கு ஒண்ணுமே கட்டுறது இல்ல. அதானே, அவங்க கழுத்துல ஒரு மணியை கட்டி விடலாமா? குட் ஐடியா. நமக்கு துரோகம் பண்ணும் போதெல்லாம் அவங்க கழுத்துல இருக்கிற மணி கன கன கனன்னு அடிக்கும். அதாவது மனசாட்சி மணியா அடிக்குங்கிற. ஆமா, ஏன் அப்படி ஒரு சட்டம் வரக்கூடாது? லேடிஸ்க்கு 33% ரிசர்வேஷன் கிடைச்சா அப்படி ஒரு சட்டம் கொண்டு வர முடியாதா? எங்க மணி கட்டுற சட்டத்தை கொண்டு வந்துட போறோமோன்னு பயந்துகிட்டே
33% ரிசர்வேஷன் வராதபடி பார்லிமெண்ட்ல ஏதோ ஒரு சாக்க சொல்லிக்கிட்டு தள்ளி போட்டுக்கிட்டே போறாங்க. எல்லா லேடிஸும் ஒண்ணா சேர்ந்து எலெக்ஷனை பாய்காட் பண்ணிட்டா இன்னொரு முறை சொல்லுங்க. ஆனா 2 லேடிஸ் ஒத்து போவாங்களா அரசியல்ல? அதான் பாக்குறோமே நாம. புருஷன் கழுத்துல மணி கட்டுற சட்டம் வந்தாதான் ஆம்பளைங்களுக்கு புத்தி வரும். ஆனா அது இன்னொரு ப்ராப்ளம் இருக்குமா. என்ன ப்ராப்ளம்? சட்டம் வந்தா தாலி மாதிரி புருஷங்களும் கழுத்துல கட்டுற மணியை கட்டக்கூடாது இல்லையா? அப்ப என்ன ஆகும்? அதிகாரிங்க மந்திரிங்க கிட்டலாம் பேசும்போது எஸ் சார், ஆமா சார், ஓகே சார், செஞ்சிடலாம் சார் அப்படின்னு அவங்க தலையை ஆட்டும் போது இந்த மணியும் சேர்ந்து அடிக்கும் இல்லையா? அப்ப புருஷங்க எல்லாரையும் நம்ம பூமு மாடு ஆக்குறோமா இல்லையா? இதை எந்த புருஷன் ஒத்துப்பான்? அதாவது இந்த பூனைக்காவது மணி கட்டிடலாம், புருஷன்களுக்கு மணி கட்ட முடியுமா? சரி அதை விடு, உன் புருஷன் உனக்கு துரோகம் பண்றான்னு சொன்னியே, எப்படி உனக்கு தெரிஞ்சது? சகுந்தலாஜி திருச்சியில புது பிரான்ச் ஓபனிங் போகணும்னு சொல்லி கிளம்பினார். அப்புறம் தான் தெரிஞ்சது அவர் திருச்சிக்கு போல பெங்களூர் போயிருக்காருன்னு. அதுவும் 7 நாள். என்னது பெங்களூர் போயிருக்காரா? அதுவும் 7 நாளா? ரிலேட்டிவ் யாரா இருக்காங்களா? இல்ல, இவளுக்காக தான், இவளோட சுத்துறதுக்காக. ரத்தி, கசல் சிங்கர் ரத்தி, இந்த பொண்ணுக்கும் புருஷனுக்கும் கண்டிப்பா தொடர்பு இருக்கணும். இருக்கு. அப்படியா? அடப்பாவமே. உன் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்ட்ஸ் யார்கிட்ட விசாரிச்சு பார்த்தா தெரிய போகுது இது எத்தனை நாளா இருக்கு என்னன்னு. இது வெளியெல்லாம் சொல்லிட்டு இருந்தா வெக்க கேடு. இவரோட க்ளோஸ் ஃப்ரெண்டு கௌதமன் பேரு. அவருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. அவரோட வைஃப் அருந்ததி அவ்வளோ கருப்பு. இருந்தாலும் அவரு எங்க வீட்டுக்காரர் மாதிரி பொண்டாட்டிக்கு துரோகம் செய்யறாரா, இல்ல வைஃப் கிட்ட போய் சொல்லிட்டு 7 நாள் பெங்களூர் போறாரா? அருந்ததி எங்களை ஏமாத்திட்டு கோயம்புத்தூர் போறேன்னு கப்சா விட்டுட்டு வேற எங்கேயோ போயிருக்கான். ஃப்ரெண்டோட கல்யாணமா, அதுவும் 7 நாளா. நம்ப முடியுதா? கவலைப்படாதம்மா. புருஷனுக்கு தெரியாம புருஷனை வாட்ச் பண்றது எப்படி அப்படின்னு நான் கூடிய சீக்கிரம் ஒரு கட்டுரை எழுதுறேன். அது உனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். தேங்க்யூ சகுந்தலாஜி. அருந்ததி, இன்னைக்கு பூரா உங்க வீட்டில் இருக்கிற எல்லார்கிட்டையும் துருவி விசாரிச்சு பார்த்துட்டேன். ஒன்றும் கிடைக்கலையா? என்னமோ பெருசா கண்டுபிடிச்சிடுறேன் பாரு சவால் வெட்டியே. என்ன ஆச்சு? உன் புருஷனுக்கும் இன்னொரு பொண்ணுக்கும் தொடர்பு இருக்கிறதா நான் சந்தேகப்படுறேன். ஐம் சாரி. அவ யாரு என்னங்கிற முழு விவரம் தெரிஞ்சதுக்கப்புறம் நான் சொல்றேன். ஏன் சிரிக்கிற? இல்ல, என் பிரச்சனை 30 பக்க கதையா 3 பக்க கதையா இல்ல ஒரே பக்கத்து கதையான்னு புரியல அப்படின்னு ஃபோன்ல சொன்னியே. அது ஒரு பக்கத்து கதை கூட இல்லை, ஒரு வார்த்தை, ஒரே ஒரு வார்த்தை கதை. என்ன வார்த்தை அது? ஆகாஷ் பொய் சொல்லிட்டு 7 நாள் பெங்களூர் போயிட்டான். கௌதமும் 7 நாள் ஊருக்கு போயிருக்கான். இவங்க 2 பேரோட காமன் இன்ட்ரெஸ்ட் இந்த ரதி தானா? கல்யாணம் ஆனா இந்த 2 பசங்களும் ஜொல்லு பார்ட்டியா? இந்த திருட்டு பசங்களை நான் சும்மா விட போறதில்ல. சகுந்தலாவா சும்மாவா? பேஷ், இன்னொரு முறை சொல்லுங்க. என்னது, ஏன் குரல் மாதிரியே இருக்கு? இங்க 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 இருக்கேன். எங்க? நான் தான் உன் மனசாட்சி. சி, மனசாட்சிங்கிற பின்னால வந்திருக்க. முன்னால வா, இந்த கண்ணாடிக்கு வா. நானே மனசாட்சி கதை எத்தனை எழுதுறேன், என்கிட்ட கதை விட்டுறியா? என்ன முதுகுல வந்திருக்க? ஆமா, உன் முதுகுலயே நீ சொட்டு கொடுத்துக்கிட்டியே, அதனால தான் அந்த இடத்துலயே வந்தேன் முதுகுல. சரி, இப்போ என்ன சொல்ல வர நீ? அருந்ததி சம்பந்தப்பட்ட அத்தனை பேரையும் மீட் பண்ண, சிரிச்சு பேசின, சீரியஸா பேசின, பத்திரிக்கை வேலையை கூட ஒதுக்கி வச்சுட்டு அவங்க வீட்லயே பழியா கடந்த. நெட் ரிசல்ட் என்ன?
இப்ப நீ என்ன கேட்க வர? நீ இப்ப என்னத்தை கண்டுபிடிச்ச? அருந்ததியோட குழப்பங்களுக்கெல்லாம் காரணம் அவ புருஷன். அந்த மனுஷனுக்கும் ஒரு பொண்ணுக்கும் தொடர்பு இருக்குங்கிறத நான் ஆதாரப்பூர்வமா கண்டுபிடிச்சிருக்கேனே. இத பாரு, நீ எதை வேணா கண்டுபிடிக்கலாம். ஆனா எங்கேயோ நடக்கிறதெல்லாம் அருந்ததிக்கு அப்பப்போ மனக்கண்ணுல தெரியுதுங்கிறத மட்டும் சத்தியமா உன்னால கண்டுபிடிக்க முடியாது. இத பாரு, என்கிட்ட சேலஞ்ச் பண்ணாத. மேடம், இது அருந்ததியே சொன்னாதான் உண்டு. ஆனா அவ சொல்ல மாட்டா. என்ன நீ மனசாட்சியெல்லாம் பேசுற? போ. இதைத்தானே எதிர்பார்த்தேன்.